சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். குறித்த காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், காசா நகர அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி அபு உபைதா கொல்லப்பட்டிருந்தார். ஆனால் தற்போதுதான் இந்த விடயத்தை ஹமாஸ் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அல் அரேபியா தொலைக்காட்சியில் அபு உபைதா கொல்லப்பட்டது உண்மைதான் என பாலஸ்தீனிய வட்டாரங்கள் தற்போது செய்தி வெளியிட்டுள்ளன. ஆனால் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் மற்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தாக்குதல் இடம்பெற்ற மறுநாளே அபு உபைதா கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தியை அறிவித்திருந்தன. இருப்பினும் ஹமாஸ் தரப்பினர் மௌனம் காத்து வந்த நிலையில் தற்போது அந்த செய்தியை உறுதிப்படுத்தியுள்ளனர். அபு உபைதா என்ற பெயரை உச்சரிக்காத சர்வதேச ஊடகங்களே இல்லை என்றுதான் கூற வேண்டும். இவர் 11 பிப்ரவரி 1985 பிறந்தார். அபு உபைதா என்ற பெயர் உலகளாவிய பிரபலம் வாய்ந்ததாக இருக்கின்றது. இவர் ஹமாஸ் போராளி என்பதோடு ஹமாஸின் ராணுவ பிரிவான அல் கஷாம் படைப்பிரிவுகளின் செய்தி தொடர்பாளர். 2007 முதல் இறக்கும் வரை அல் கஷாமின் ஊடக பிரச்சாரத்தின் மைய நபராக இருந்தார். ஹுதைபா சமீர் அப்துல்லா அல் ஹக்லூத் என்பவரே இவரின் இயற்பெயர். ராணுவ தளபதி அபு உபைதா இப்னு அல் ஜக்ரா என்பவரது பெயரிலிருந்து இவரது குடும்ப பெயர் உருவாகிற்று. அல் கசாம் படைப்பிரிவின் தளபதி முகமது அல் தாயிப் ஆபரேஷன் அல் அக்ஷாம் பிளட் என்னும் யுத்தத்தை அறிவித்ததிலிருந்து அபு உபைதா தவிர்க்க முடியாத ஒரு நபராக மாறிவிட்டார். கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலைத்தான் அல் அக்ஷா பிளட் என ஹமாஸ் விவரிக்கின்றது. அந்த தாக்குதலில் தெற்கு இஸ்ரேலை சேர்ந்து 1200 பேர் கொல்லப்பட்டனர். அபு உபைதாவின் உண்மையான அடையாளம் யாருக்கும் தெரியாது. தனது வீடியோக்களில் எப்போதும் சிவப்பு நிற கெபியே அணிந்திருப்பார். கெபியே என்பது ஒரு பாரம்பரிய பாலஸ்தீன தலைப்பாகை துணி. லண்டனைச் சேர்ந்த பிரபல அரபு செய்தித்தாள் அஷர் அல் அவ்சாத்தின் செய்தியின்படி 2002இல் அபு உபைதா அல் கஷாமின் கள அதிகாரி என்று விவரிக்கப்பட்ட போது அவரை பற்றிய முதல் தகவல் வெளியானது. ஏப்ரல் 2024ஆம் ஆண்டு அமெரிக்க கருவூலத்துறை அபு உபைதாவிற்கு எதிராக தடைகளை விதித்தது. மேலும் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான 2014ஆம் ஆண்டு போரின் போது ஷால் அரோன் என்ற இஸ்ரேலிய ராணுவ வீரரை தான் சிறைப்பிடித்ததாக அபு உபைதா ஒரு தொலைக்காட்சி ஒளிபரப்பில் கூறினார். ஆனால் ஆரோன் இறந்துவிட்டதாக இஸ்ரேல் கருதுகின்றது. இதேவேளை ஜூன் 2020ஆம் ஆண்டு காசாவின் மேற்கு கரைகளை அதிகாரப்பூர்வமாக இணைப்பதற்கு முயற்சித்த இஸ்ரேலின் திட்டங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஹமாஸ் அமைப்பு பாலஸ்தீன மக்களை பாதுகாக்கும் என ஊடகங்களுக்கு முன் தோன்றி இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். மேலும் இத்தகைய பாவ செயல்களுக்கு வருத்தப்படும் வகையில் யூதர்களின் விரல்களை கடிக்க செய்வேன் என சபதம் செய்தார். அத்துடன் இஸ்ரேலின் இந்த முயற்சி போர் பிரகடனம் என்றும் கூறியிருந்தார். 2021ஆம் ஆண்டு காசா இஸ்ரேல் போர் தீவிரமடைந்திருந்த போது இஸ்ரேலின் டெல் அவிவ் டிமோனா உள்ளிட்ட முக்கிய பகுதிகளை தாக்குவது எங்களுக்கு தண்ணீர் குடிப்பதை விட மிகவும் இலகுவானது என கூறியிருந்தார். எனவே அவ்வாறான ஆக்கிரமிப்புகளுக்கு பதிலளிக்கும் போது சிவப்பு கோடு அதாவது ரெட் லைன் எதுவுமே இல்லை என்றும் கூறியிருந்தார். அதனையடுத்து ஹமாஸ் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்ட பின்னர் எதிரியையும் அதன் பலவீனமான அமைப்பையும் காட்டு மிராண்டித்தனமான ராணுவத்தையும் நாங்கள் அவமானப்படுத்த முடிந்தது என்றும் தெரிவித்திருந்தார். மே 2022இல் இஸ்ரேலியர்கள் மீதான ஹமாஸின் கொடூர தாக்குதலை தொடர்ந்து ஹமாஸ் தலைவரை படுகொலை செய்வதற்கு முற்பட்ட இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் எதிரியும் அதன் தோல்வியுற்ற தலைமையும் எமது தலைவரை காயப்படுத்தினால் அது பிராந்திய பூகம்பத்தையும் முன்னறிவித்தல் இல்லாத பதிலடியையும் கட்டவிழ்த்து விடும் என்றும் கடும் எச்சரிக்கை விடுத்திருந்தார். மேலும் இஸ்ரேல் பொதுமக்கள் மீது முன்னறிவிப்பு இன்றி குறிவைக்கும் என்றால் ஹமாஸ் ஒரு பிணை கைதியை கொல்லும் என்று அதிரடி அறிவிப்பையும் விடுத்திருந்தார். அதேவேளை இஸ்ரேல் பணிய கைதிகளை கொள்வது மாசின் விருப்பம் இல்லை என்றும் உயிருடன் வைத்திருப்பதும் இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள பாலஸ்தீன கைதிகளுக்கு பரிமாற்றம் செய்து கொள்வதே நோக்கம் என்றும் அறிவித்திருந்தார். ஜனவரி 19, 2025 அன்று காசா போர் நிறுத்தம் தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் ஒரு வீடியோ போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஒரு வருடத்திற்கு முன்பே எட்டியிருக்கலாம் என்று கூறியிருந்தார். ஆனால் நெதன்யாகுவின் அரசியல் மற்றும் தீங்கிழைக்கும் லட்சியங்கள் இந்த இன அழிப்பு போரை நடத்த வைத்துள்ளன என தெரிவித்தார். இவ்வாறான பலமான பின்னணியுடன் இருந்த இவரை ஆகஸ்ட் 30ஆம் தேதி காசா நகரில் இஸ்ரேல் மேற்கொண்ட வான்வழி தாக்குதலில் அவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 11 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் அபு உபைதா கொல்லப்பட்டதை தற்போது ஹமாஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. இதேவேளை அபு உபைதாவின் கொலையை வைத்துக் கொண்டு பிரச்சாரம் செய்கின்றனர். ஆனால் உபைதாவின் கொலை ஒரு கோழைத்தனம் என ஹமாஸ் விமர்சித்து வருகின்றது. தற்போது சர்வதேச ஊடகங்கள் அவரது கூற்றுக்களை ஒளிபரப்பி வருகின்றன. அபு உபைதா கொல்லப்பட்டாலும் மற்றொரு ஊடக பேச்சாளர் உடனடியாக தெரிவு செய்யப்படுவார் என ஹமாஸ் தெரிவித்துள்ளது. இந்த யுத்தம் மூலமாக அபு உபைதாவின் பெயர் உலகம் முழுவதும் மேலோங்கியுள்ளது. 2 தசாப்தங்களுக்கும் மேலாக அபு உபைதா மிகவும் செல்வாக்குமிக்க தலைவர்களில் ஒருவராக இருந்து வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது குறித்ததான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.